ஜெம் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம் பரதம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னவசாந்தையே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. சரஸ்வதி நமசிபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் சித்தித் பௌத்வே சதா. இன்று நாள் சோபகிருது வருடம், அதாவது புதன்கிழமை, பங்குனி மாதம் 7வது நாள், ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்றைய நாள் மார்ச் மாதம் 20வது நாள் 2024. இன்று காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை யமகண்டம். இன்று நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை நல்ல நேரம். இன்று மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை நல்ல நேரம். இன்றைய தினத்தில் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை ராகு காலம். இன்று யார் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, அதாவது யாருக்கு சந்திராஷ்டமம் என்றால் அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு, அதாவது விருச்சிக ராசி அன்பர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய தினத்தில் முக்கியமாக பார்க்கும் பொழுது கிரக நிலைகளை நாம் முதல்ல பார்க்கலாங்க. மேச ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். கன்னியில் கேது பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். மீனத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். சூரியன் மற்றும் புதன் பகவானும் மீன ராசியில் சஞ்சரித்து வருகின்றார். கும்பத்தில் சனி, சுக்கிரன், செவ்வாய் 3 கிரகங்களும் சஞ்சரிக்கின்றார்கள். இன்று கடகராசியில் பூசண நட்சத்திரத்தில் சந்திரன் முழுமையாக பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் மிக அருமையாகவே வெற்றிருக்கின்றார். அதாவது லாபம் என்று சொல்லக்கூடிய இடமான உபஜய ஸ்தானம் என்கின்றார்கள் நம்மளது முன்னோர்களான ஜோதிடர்கள். இந்த ஸ்தானத்தில் செவ்வாய், சுக்கிரன் மற்றும் சனி பகவான் இருப்பதால் நிச்சயமாக மேஷராசி அன்பர்களுக்கு பல்வேறு விதங்களிலும் லாபங்கள் உண்டாகும். ஒன்றுக்கு மேற்பட்ட துறைகளில் இருந்து அவர்கள் லாபத்தினை அனுபவிப்பார்கள். இன்றைய தினத்தில் விரயஸ்தானத்தில் ராகு, சூரியன் மற்றும் புதன் இருக்கிறதால பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். உங்களுடைய அதாவது பொதுவாக தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் லாபத்தில் இருப்பதால் தம்பதிகளிடையே நல்ல ஒரு ஒற்றுமையும் புரிதலும், இருவரும் இணைந்து குடும்பத்திற்கு ஏற்ற சில முடிவுகளை எடுப்பீர்கள். புதிய வாகனத்தை வாங்க வேண்டும் என்ற எண்ணங்கள் ஓடும். அதன்படி இன்று இடத்துக்கு போய் பார்ப்பீங்க, வண்டி வாகனம் ஷோரூம் போயிட்டு வருவீங்க. இன்றைய நாள் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் முருகப்பெருமானை மனதார தியானிப்பது நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 9. இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். ரிஷப ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் தொழில்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். உடன் செவ்வாய் மற்றும் கர்மகாரகனாகிய சனி பகவானுடன் இந்த செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்து உள்ளார்கள். ஆதலால் தம்பதிகளிடையே நல்ல ஒரு ஒற்றுமையும், பிரிந்திருந்தவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக மீண்டும் இணையக்கூடிய ஒரு தருணமாக உள்ளது. உங்களுக்கு அதுவும் குறிப்பாக தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் லாபம் ஏறுவது மிக சிறப்பு. அதாவது உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜெயம் என்றாலே வெற்றியை குறிக்கக்கூடும்.
அந்த இடத்தில் புதன் இருப்பதால் பல்வேறு விதங்களில் நன்மைகள் உண்டு. ராகுவும் இருப்பது மிக மிக சிறப்பு. நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கும்போது பெருமாளை வணங்குங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த ரியல் எஸ்டேட்டு கமிஷன்ஸ் துறையிலலாம் நல்ல ஒரு லாபத்தை இன்னைக்கு தருவார். அவரை வணங்கி விட்டு செல்லுங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் சிவப்பு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 9. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் தொழில்ஸ்தானத்தில் ராகு மற்றும் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுடன் இணைந்துள்ளார். புதன் பகவான் புதன் ராகுவோட இருக்கிறது ரொம்ப சிறப்பு. சூரியனுடன் இருப்பது மிக சிறப்பு. ஆதலால் மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நிகழும். லாபத்தை அள்ளக்கூடிய ஒரு நிலை உண்டு. தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரனும் மிக அருமையாகவே உள்ளார். ஆதலால் உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் ஏற்படும். குறிப்பாக பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் அதுவும் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பழுது ஏற்படும். கூடுமானவரை வண்டியை இப்போ கொஞ்சம் செக் செய்து விட்டு கிளம்புவது மிக நல்லது. வண்டியில் போகிற வழியில் ஏதாவது ட்ராபேக் ஆகலாம். இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக சிந்திப்பது நல்லதுங்க. இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசிக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த கிரகமான செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுக்கு வீடு வாகன யோகம் நிச்சயம் உண்டாகும். இன்று சகோதரர்களால் நன்மைகள் விளையும். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் செவ்வாய் பகவானை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 6. இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சந்திரன் இன்று முழுவதும் பூச நட்சத்திரத்திலேயே பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். அதாவது உங்கள் ராசியிலேயே பயணம் செய்வது மிக விசேஷம். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தில் ராகு மற்றும் புதனுடன் இணைந்து கொண்டிருக்கின்றார். இவ்வாறு இருப்பதால் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் நிகழும். குறிப்பாக உங்களுடைய முக்கியமான இது பார்த்தீங்கன்னா அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பாக முடியக்கூடிய ஒரு தினமாக உள்ளது. இன்று அதற்குரிய விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து கையெழுத்திட்டு அனுப்பவும். நிச்சயமாக அரசு உத்தியோகம் அல்லது அரசு சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்ட் இவைகளில் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிட்டும். இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்து சனி, சுக்கிரன், செவ்வாய் இந்த 3 கிரகங்களும் இருப்பதால் பல்வேறு விதங்களில் நன்மைகள் உண்டாகும். உங்களுக்கு இன்று வணங்க வேண்டிய கடவுள் லக்ஷ்மி தாயாரை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் ஆரஞ்சு மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 6. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சூரியன் அவர் 8வது இடம் என்று சொல்லக்கூடிய மாங்கல்யஸ்தானத்தில் வீற்றியுள்ளார். உடன் ராகு மற்றும் புதன் பகவானும் இணைகிறார்கள். இதில் விபரீத ராஜயோகம் என்று ஒன்று வருகிறது. அதாவது அஷ்டமஸ்தானத்தில் இருந்து
ராகு பகவான் தனஸ்தானத்தை நோக்குகின்றார் மற்றும் சூரியன் புதன் இருவரும் இணைந்து தனஸ்தானத்தை பார்வையிடுவதால் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் விளையும். உங்களுடைய அதுவும் குறிப்பாக களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி ஆட்சி பலம் பெறுவதால் உங்களுடைய மனைவியோ அல்லது உங்களுடைய கணவனுடைய கை ஓங்கக்கூடிய நிலை உண்டு. தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து அவரும் தனஸ்தானத்தை பார்ப்பதால் நிச்சயமாக திடீரென்று ப்ராஜெக்ட் உங்களுக்கு புக் ஆகும். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள்லாம் பார்த்தீங்கன்னா பெருமாளை அதுவும் லக்ஷ்மி நரசிம்மரை மனதார தியானியங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. உங்களுக்கு இந்த மாதம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் சம சப்தமஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். உங்களுடைய 6வது இடம் என்று சொல்லக்கூடிய ருண ரோக சத்ரு ஸ்தானங்களில் கிரகங்கள் இருப்பது மிக சிறப்பு. ராகு புதன் இந்த கிரகங்கள்லாம் வர்றதுன்னா ரொம்ப விஷயங்க. எப்படின்னா பொதுவாகவே இந்த ராகு புதனுடைய கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான விஷயங்கள். அதுவும் கன்னி ராசிக்கு புதனும் ராகு ரொம்ப யோகக்காரகர்கள் என்று சொல்லலாம். அதனால் நிச்சயமாக உங்களுக்கு பண வரவுக்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு. உங்களுடைய உபஜய ஸ்தானத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது செவ்வாய், சுக்கிரன் மற்றும் சனி பகவான் 3 கிரகங்களும் இருப்பது மிக விசேஷம். எதிரிகள் உங்களிடம் சரணடைவார்கள். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் மிக அருமையாக உள்ளார். இன்றைய தினத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலாகவே தனவரவுக்கு வாய்ப்புண்டு. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 6 மற்றும் 8. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்கள் ராசி அதிபதி சுக்கிர பகவான் 5வது இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான் 3 கிரகங்களும் இணைந்து உள்ளார்கள். இவ்வாறு இருப்பதால் அதுவும் சுக்கிரனாக இருக்கிறது ரொம்ப விசேஷம் சொல்லலாம். பண வரவுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி செவ்வாய் மிக அருமையாகவே உள்ளார். நல்லதே நடக்கும். உங்களுடைய தனாதிபதியாகிய அந்த செவ்வாய் எங்கே இருக்கிறார் என்று பார்த்தீர்கள் என்றால் குறிப்பாக அவர் சுகஸ்தானத்தில் இருப்பது மிக விசேஷம். அந்த செவ்வாய் எங்கே எதனால அப்படின்னு பார்க்கும்போது சகோதர சகோதரியால் உங்களுக்கு பல விதங்கள் நன்மைகள் நடக்கும். பல்வித பண வரவுக்கும் சாத்தியக்கூறுகள் உண்டு. எதிர்பார்த்த இலக்கை நீங்கள் எட்டுவீர்கள். இன்றைய நாள் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் காலபைரவரை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 7 மற்றும் 9. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் மிக அருமையான இடத்தில் உள்ளார். சனி பகவானின் வீட்டில் கும்பராசியில் வீட்டு உள்ளார். இவ்வாறு இருப்பதால் உங்களுக்கு அதுவும் குறிப்பாக
மெக்கானிக் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி உண்டு. தனிப்பட்ட துறையில் தனிப்பட்ட விதமாக வைத்திருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு பலன் கிட்டும். உங்களுக்கு குறிப்பாக பெண்களால் லாபங்கள் கிட்டும். பஞ்சமஸ்தானத்தில் ராகு, சூரியன் மற்றும் புதன் பகவான் இருப்பதால் பிள்ளைகளை பற்றின சில கவலைகள் வந்து போகும். கவலை கொள்ள வேண்டாம். நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். பிள்ளைகளால் லாபங்கள் உண்டாகும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் மிக அருமையாகவே உள்ளதால் நிச்சயமாக ஆடை ஆபரண சேர்க்கைகள் நிகழும். ஜவுளிக்கடை வியாபாரிகளுக்கும் மிக அருமையான ஒரு காலகட்டம். விற்பனைகள் அதிகரிக்கும். லாபங்கள் இரட்டிப்பாகும். பிள்ளைகளால் பல்வேறு விதமான நன்மைகள் உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 7. இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் மிக அருமையாகவே வெற்றிருக்கின்றார். தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உபஜயஸ்தானத்தில், சுக்கிரன், செவ்வாய் மற்றும் சனி பகவான் 3வது இடத்தில், அதாவது அந்த இடம் வீரியஸ்தானம், உபஜயஸ்தானம் என்று சொல்வார்கள், இருப்பது மிக விசேஷம். தங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நல்லதே நடக்கும். அது குறிப்பாக இந்த விற்பனை பிரதிநிதிகள் என்று சொல்லக்கூடிய மார்க்கெட்டிங் பிரிவினர்களுக்கு ஒரு சுபிட்சகரமான ஒரு காலகட்டமாக உள்ளது. உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் நிகழும். திருமணமாகாதவர்களுக்கு நிச்சயமாக திருமண வாய்ப்புகள் உண்டு. இன்று தங்களுக்கு அருமையான ஒரு காலகட்டமாக உள்ளதால் நீங்கள் நினைத்ததை நடத்தி முடிப்பீர்கள். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் மிக அருமையாகவே இருக்கும். நீங்கள் நினைத்த நபரை பார்த்து அவருடன் மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு நிலையும் இன்று உள்ளது. உங்களுக்கு ஆசிரியர் தொழிலில் இருப்பவர்களுக்கெல்லாம் அமோகமான ஒரு காலகட்டம். நல்ல ஒரு பேரும் புகழ், பதவியும் பாராட்டும் இன்று உங்களுக்கு கிடைக்கும். வழக்கறிஞர்களும் சுபிட்சம் பெறுவார்கள். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 6 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் தனஸ்தானத்தில் கூறியிருக்கின்றார் மற்றும் செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்திருப்பதால் மகர ராசி அன்பர்களுக்கு வீடு வாகனத்தால் யோகங்கள் உண்டு. ஒரு சிலருக்கு புதிய வீடு வாங்குவீங்க. பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு, அதாவது புதிய வாகனம் வாங்குவீங்க. அதே மாதிரி வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் பழைய வீட்டை விற்றுவிடக்கூடிய நிலையோ அல்லது புதிய வீடோ அல்லது புதிய இடத்தில் கட்டிடங்கள் கட்டுவது, இவ்வாறான விஷயங்கள் எல்லாம் தங்களுக்கு அமையும். இன்று பிள்ளைகளுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருதல், அவர்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து வைத்தல், உங்களுடைய விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மிக அருமையாகவே உள்ளார். அவர் அதாவது சுகஸ்தானத்தில் இருப்பதால் தாயாரின் உடல்நலம் மேம்படும். வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு அனுகூலமான செய்திகள் நிச்சயம் நடக்கும். பணவரவுக்கு பஞ்சமில்லை. ஒன்றுக்கு மேற்பட்ட துறைகளில் இருந்து பணம் வரக்கூடிய நிலை உண்டு. உபஜயஸ்தானாதிபதியாகிய குரு பகவானும் மிக அருமையாகவே உள்ளதால் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு ஏற்றுமை நிகழும். இன்று குறிப்பாக மீடியா பீப்புள் அவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு செய்தி வந்து சேரும். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ஐயப்பனை வழிபடுவது மிக நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் ஊதா நிறம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள்.
கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார். உடன் செவ்வாய் சுக்கிரனும் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். தனஸ்தானத்தில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ராகு, சூரியன் மற்றும் புதன் பகவான். இந்த விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல்வாதிகள்லாம் வந்து மேடை பேச்சின் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் மிக அருமையாகவே இருக்கின்றார். உபஜயஸ்தானத்தில் இருப்பது மிக விசேஷம். இன்று அதாவது கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு அந்யோன்யம் மேம்படும். இருவரும் இணைந்து சில முடிவுகளை எடுப்பீர்கள். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் உபஜயஸ்தானத்தில் செவ்வாய் வீட்டில் நட்பு வீட்டில் இருப்பதால் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு லாபங்கள் நிகழும். தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி அவர் அப்படின்னா குரு பகவான் தான். அவருடைய பார்வை பலம் இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே உள்ளது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நிகழும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவானை வேண்டிக் கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் ஊதா நிறம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 6 மற்றும் 8. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் வீற்றிருப்பது மிக விசேஷம். சந்திரனும் ஆட்சி பெறுகின்றார் பஞ்சமஸ்தானத்தில். பிள்ளைகளால் உங்களுக்கு யோகங்கள் உண்டு. பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இன்று நீங்கள் நல்ல ஒரு முடிவினை எடுப்பீர்கள். அவர்களுடைய நலனுக்காக சில விஷயங்களை நீங்கள் தியாகம் செய்யக்கூடிய ஒரு நிலை உண்டு. உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் அந்த யார் வீட்டில் முக்கியமானது வந்து புதன் பகவான் என்ன பண்ணியிருக்காரு களத்திர ஸ்தானாதிபதி அவர் உங்கள் ராசியிலேயே விட்டிருக்கின்றார். தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான். இது எல்லாமே வந்து உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு இடம் உண்டு. பணவரவுக்கும் அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தையும் ஈட்டுவீர்கள். இன்று ஒரு பெரும் தொகையை அட்வான்ஸாகவும் வாங்குவீர்கள். இன்றைய நாளில் பிள்ளைகளால் உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். அவருடைய சில முக்கியமான வேலைகளை நீங்கள் செய்து முடித்து உதவி புரிவீர்கள். இன்றைய நாள் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சித்தர் வழிபாடு மிக உத்தமம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் நீலம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 5. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.